பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். போதும், அடிக்காதீர்கள், தள்ளி போங்கள். ஒரு பிராமணனை அடிப்பதா? நந்தராஜனே, இவன் பிராமணன் இல்லை, இவன் ஒரு திருடன். தெய்வத்திற்கு போட்ட மாலையை திருடிக் கொண்டு ஓட பார்த்தான். அந்தனரே, இது உண்மையா? அது சரி, இப்படி ஒரு நிலைமை இவருக்கு எப்படி ஏற்பட்டது? யார் செய்தார்கள்? யாரும் செய்யவில்லை. இவன் திருடிக் கொண்டு ஓட பார்த்தான். ஓடும்போது உரி தலையிலே இடித்ததால் இப்படி ஆகிவிட்டது. அடிபட்ட வேகத்தின் அதிர்ச்சி இப்படி இவன் முழிக்கிறான். இல்லை, பிடிபட்டு விட்டான். அதனால் நம்ம எல்லாம் ஏமாற்ற இப்படி நடிக்கிறான். விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள். திருட வந்தவனை விட்டுவிடு என்கிறீர்களே. பாவம் பிராமணன், நம் வீட்டுக்கு வந்த அதிதி. நந்தகோபரே, கல்வனுக்காக தாங்கள் பேசுவது முறையல்ல. பிராமணன் என்று வீட்டுக்குள்ளேயே புகுந்து திருடியவனை விட்டு விடுவதா? ஆத்திரப்படாதே, யாரும் வசதிக்காக திருடுவதில்லை. வறுமையினால் திருடி இருக்கலாம். வறுமை என்றால் திருடுகிறதா? சாப்பிட இவனை கூப்பிட்டீர்கள், பாவம் அண்ணியும் ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்குள் இப்படி செய்தானே, இதையே தொழிலாக ஏன் இவன் கொள்ள மாட்டான்? அந்த அளவிற்கு தூண்டினாலும் தூண்டும் வறுமை. ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டுவது வறுமைதான். வறுமையினால் பசி, பசியினால் பாவச்செயல். இவரே சொன்னார், 2 நாள் பட்டினியாம், பசி வந்திட 10 பறந்து போம். இவர் அனுதாபத்திற்குரியவர். ஆம், சிந்தித்து பாருங்கள். சாப்பிட கூப்பிட்டவர் வீட்டிலேயே திருடும் அளவுக்கு வறுமை. ஆட்டி வைப்பவன் ஆண்டவன், தண்டிப்பதற்கு நாம் யார்? விட்டுவிடுங்கள், புறப்படுங்கள். வறுமையிலும் வழி தவறாதீர்கள். இருங்கள், இருங்கள். இதை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை தட்சணைக்கு பதிலாக எடுத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு திருட வேண்டிய கட்டாயமே இருக்காது. நீங்கள் இவரை பாதுகாப்போடு கிராம எல்லையில் விட்டு வாருங்கள். அதோடு ஏளனமாக பார்க்காதீர்கள். இவரை புண்படுத்தி பேசாதீர்கள். இவர் எங்கு போகிறார் என்று கண்காணிக்காதீர்கள். போங்கள். நடந்ததை பற்றியே நினைக்காதீர்கள். அதையெல்லாம் இந்த குழந்தைகள் விளையாட்டு போல் மறந்து விடுங்கள். அடே மூடனே, நீ செய்த பாவம்தான் உனக்கு பதிலடி கொடுக்கிறது. கேவலம் பிச்சை காசுக்காக பிஞ்சு குழந்தையை கொல்ல புகுந்தாய். சுயநலத்துக்காக பிராமண தர்மத்தை கெடுத்து நீயும் கட்டாய். உளமாற நீ என்னை குருவாக நினைத்தாய். புறப்படும் போது உன் கொலை புரியும் செயலுக்கு என்னை வாழ்த்தும்படி கேட்டாய். உன்னை எச்சரிப்பதற்காக பொம்மை வடிவில் இருந்த நான் கீழே விழுந்தேன். ஆனால் உனக்கு அதன் கருத்து புரியவில்லை. செல்கின்ற நேரத்தில் குருவே உனக்கு கோவில் எடுப்பேன் என்றாய். மூட சீடனே, உன் போன்ற ஒருவனுக்கு நான் குருவானேன். படித்து படித்து நான் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் உன் இதயத்தில் ஏறவில்லை. நான் அரக்கர்களுக்கு குரு. மனமொப்பித்தான் அந்த பதவியில் அமர்ந்தேன். அவர்கள் வீரர்கள், வலிமை உள்ளவர்கள், சரித்திரம் படைப்பவர்கள். தேவர்களைப் போல அரக்கர்கள் வெறும் போகிகள் அல்ல. அதை மதிக்கிறேன், அரக்கரை நேசிக்கிறேன். எனது பாராட்டுக்குரிய அரக்கருக்கு எதிராக தேவர்கள் இருக்கக்கூடாது.
பாசம் அவர்களிடம் இருந்தாலும் பாவ வழியில் அவர்கள் போனால் நான் உதவி செய்ததே இல்லை. ராஜாபலி மகாவீரன், சொல் தவறாதவன். அந்த இந்திரனை வெல்வதற்காக அவனை 100 வேள்விகள் செய்யச் சொன்னேன். பாவ வழியில் செல்லச் சொல்லவில்லை. தேவாசுர போரிலே விஷ்ணு அவனை கொன்று விட்டார். நான் சஞ்சீவினி மந்திரத்தை உருவாக்கி மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்தேன். என்னை ஆதரித்தவனை வாழ வைத்தேன். மூடனே ஆனால் அவன் முன்னால் நான் செய்த சேவைக்காக கையேந்தி பொன்னோ பொருளோ புகழோ எதையும் கேட்டதில்லை. பிராமணன் அறிவை வணங்குகிறான். அறிவை விற்பவன் அவமானப்படுகிறான். பிராமணன் அறிவை நம்புகிறான், உடைமைகளை அல்ல. பிராமணனின் கடமை நாட்டை நேசித்தல், நல்ல முறையில் நாட்டை ஆளும் அரசனுக்கு நீதி நெறிகளை உரைத்தல், சீரிய வழிகாட்டல், அவனுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லும் தீமைகளுக்கெல்லாம் துணை போகாதிருத்தல். இதையெல்லாம் மறந்த நீ அந்தணனே அல்ல. பாவி, ஒரு நெறிகட்ட அரசனுக்கு அடிபணிந்து பிராமண தர்மத்துக்கு இழிவு தந்தாய். பிராமணன் நெறி தவறவே கூடாது. வானத்து பதவிகள் வருவதா இருந்தாலும் ஈனத்தனத்துக்கு அவன் துணை போக கூடாது. நீ பொன்னாசையில், இந்த மண்ணாசையில், பொருள் குவிக்கும் பேராசையில் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையை கொல்ல திட்டம் தீட்டி செயல்பட்டாய் அல்லவா? சீ! ஸ்ரீதரா, உன் மீது இரக்கமோ பரிவோ எனக்கு இல்லை. உன் பாவம் நீ அனுபவிக்க வேண்டும். ஸ்ரீதரா, என்னை கும்பிடுவதால் எந்த பயனும் இல்லை. நீயே சிந்தித்துப்பார். இறைவன் அன்புக்கு அடிமை. துன்பம் உனக்கு ஏன் ஏற்பட்டது? உன் பாவத்தின் பிடி விடாது. ஏமாற்ற நினைக்காதே. சுமையானது உன் வாழ்வு. செய்த பாவங்களே நெருப்பாக உன்னை ஏன் இருக்கின்றது? உன் மனதில் ஆசை புகுந்த விளைவு. இறைவனை நம்பு. உன் செயலுக்காக வருந்தி அந்த நந்தகுமாரனின் பால வடிவத்தை தியானம் செய். தினந்தோறும் பூஜை செய். சமயம் வரும்போது உனக்கும் பேசும் சக்தியை திரும்பவும் தருவான் இறைவன். நீ வேதம் சொல்ல வேண்டாமா? மந்திரம் சொல்ல வேண்டாமா? ஆண்டோரிடம் பேச வேண்டாமா? அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டாமா? கசிந்துருகி பாட வேண்டாமா? உன் மனம் உருகவில்லை என்றால் உன் வாய் பேசவே பேசாது. ஸ்ரீதரா, பகவானை பெற்ற தாயாக நினை. அவள் தன் குழந்தையை தண்டிப்பாளா என்ன? கொடியவனையும் திருத்துவாள் அவள். கண்ணன் தாயினும் சால பரிந்தூட்டுவான். அவன் திருநாமம் ஒருமுறை சொன்னால் உன் அவலங்கள் விலகும், ஆனந்தம் விளையும். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. தீமைகளை நீக்கும் தெய்வத்தின் நாமம். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. பூதனை சென்றாள், திரும்பி வரவில்லை. அந்தணன் ஸ்ரீதர் சென்றான், வரவே இல்லை. ஒருத்தி மணிந்தாள், இன்னொருவன் வாயடைத்து போய் ஆ என்றால் அருகிறான். காகாசுரா,
நம்பிக்கையோடு உன்னை நான் அனுப்புகிறேன். உனது கூர்மையான அழகினால் அந்த பிள்ளையை கொத்தி கொத்தி கொன்று விட்டு வா. போ! வென்று வருகிறேன் மன்னா. சணுரா! சீறி சென்ற காகாசுரன் கதையும் முடிந்ததா? நான் அனுப்பி வைத்தேன் ஒரு அறிவாளி, நான் அனுப்பி வைத்தேன் ஒரு மாயாவி. அந்த இருவரும் போயும் அந்த சின்னஞ்சிறு பிள்ளையின் தலைமுடியை கூட தொட்டு பார்க்க முடியவில்லையே. அந்த பிள்ளை ஒவ்வொருவராக தட்டி பார்த்து பரலோகம் அனுப்புகிறான். நம்மை எல்லாம் பயமுறுத்துகிறான். சக்தி இருந்தால் சந்தியுங்கள் என்கிறான். இன்று இந்த காகாசுரனின் நிலைமையை பாருங்கள், கம்சனின் நிலைமையும் பாருங்கள். அடுத்தடுத்த அவமானங்கள். இவனை மிஞ்சும் வீரனை அனுப்பினால் அவனையும் ஒழிப்பான். எனக்கு தெரிய வேண்டும், இப்போதே தெரிய வேண்டும். இந்த அவமானங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட என் நண்பர்களில் யார் இருக்கிறார்கள்? சொல்லுங்கள். மன்னவா, மன்னவா,
நட்புக்காக நமனையும் சந்திக்க துணியும் என்னை ஏன் நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள்? உத்கஜா. ஆம் மன்னவா, உத்கஜன் தான் உங்கள் நண்பன். உத்கஜா, உயிர் நண்பா, உரிய நேரத்தில் வந்தாய். வேதனையின் விளிம்பிலிருந்தே நான் வேதனை கடலிலேயே மூழ்கினேன். இதுவரை என்னை ஏன் நீங்கள் அழைக்கவே இல்லை? தங்கள் கண்களால் என் உருவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் உணர்வுகளுமா என்னை நினைக்க விடாமல் தங்களை தடுத்து விட்டது. என்னை மன்னித்து விடு நண்பா. புண்பட்ட மனநிலை உன்னை நினைப்பதற்கு நேரமில்லை. ஆனால் நான் மறக்கவில்லை. கம்சனை போன்ற மாவீரனின் நண்பனாக நான் இருப்பதால் எனக்கு வேறெந்த நினைவுமே வருவதில்லை. இன்று நட்புக்கு இலக்கணம் வகுக்க வந்திருக்கிறேன். உங்கள் கவலை எனக்கு தெரியும். உறுதி கூறுகிறேன், உங்கள் பகைவன் நாளைய சூரியனை பார்க்க மாட்டான். அதிலே உங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்றால் அவனை உயிரோடு உங்கள் காலடியிலே போடுகிறேன். இல்லை, உயிரோடு அவன் இங்கு கொண்டு வர வேண்டியதில்லை. அவனை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு வா. கவலையை விடுங்கள், வெற்றியுடன் வருவேன். விடை கொடுங்கள். நீ இந்த காரியத்தை முடித்து வந்தா நான் சொல்லுகிறேன், எனது ராஜ மண்டபத்தில் மிக பெரிய அளவில் நண்பா உனக்கு ஒரு விழா எடுக்கிறேன். தோல்வி என்பது உங்கள் தோழன் அறியாத ஒன்று. நான் பிறந்தது அரக்கர் குலம். வெற்றியை குவிப்பேன் தினம் தினம். இன்று மாலைக்குள்ளாக அந்த பிஞ்சு குழந்தை பஞ்சாக பறந்துவிடும். வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே. யசோதா, என்ன இங்க வாயேன். வருகிறேன். நிர்மலா, மீனா. என்னக்கா? மீனா, குழந்தையை கவனமாக பார்த்துக்கொள். தொட்டிலை மெதுவாக ஆட்டு. உள்ளே வேலை இருக்கிறது, எங்கும் போய்விடாதே. என்ன? சரி. மிளகாய் இப்படி போட்டால் எப்படி? காய வேண்டாமா? இதோ பார்.